இர்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நாயை வாங்குறது, அது என்ன ஏதுன்னு தெரியாமல் ஆசைக்கு வாங்கிக்கிறது, டிவியை பார்த்து, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க, இல்லை என்னுடைய பெருமைக்கு தற்பெருமைக்காக நான் வாங்குகிறேன், என்கிட்ட காசு இருக்குன்றதுனால நான் வாங்குகிறேன், என் குழந்தை கட்டிச்சதுனால வாங்குகிறேன், இப்படி அர்த்தமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த பொறுப்பையும் நீங்கள் தட்டி கழிச்சிட்டு கொண்டு போய் பக்கத்து ஊரில் விடுறது, இல்லைன்னா வெளியூரில் காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் இது மரத்தோடு கட்டி வச்சுட்டு வர்றது, இல்லைன்னா சிம்பிளாக ரோட்டில் துரத்தி விட்டுறது, இல்லைன்னா பொறுப்பு இல்லாத இன்னொரு ஆள்கிட்ட நாயை தள்ளி விடுறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த டாக் கடைசியில் தெருவில் வந்து நிற்க போகுது. அது தெரு நாய்களோடு சேர்ந்து கலக்க போகுது. அந்த டாக்கு வந்து வெளியில் எதுவுமே தெரியாது. அப்போ என்ன ஆகும்? அந்த டாக்கு ஒரு அன்சர்டனிட்டி, பயம் எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ இந்த நாய்களை தெரு நாய்கள் எல்லாத்தையும் கொண்டு ரீஷெல்டர் பண்ணிடுறீங்க. நம்ம இந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஸ் இருக்காங்களே, இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் வர்றவங்க, அவங்க நாய்கள் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கம்மியான அளவில் ஆரம்பிக்கும். அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே எத்தனை ஸ்டே டாக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க தெரியுமா? முதல்ல தெருவில் பிறந்து வளர்ந்த நாய்களை பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ஆட்கள் வெளியில் அனுப்பி விடுறதுனால, வெளியில் துரத்தி விடுறதுனால, அதில் ஒரு மேலோ ஃபீமேலோ அது வந்து சேர்ந்து குட்டி போட்டுச்சுன்னா, அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு 10 பேர் குட்டி போட்டுதுன்னு வச்சுக்கோம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஊரில், இப்போ சென்னை மாதிரி ஒரு ஊர் எடுத்துக்கலாம், டெல்லி மாதிரி ஒரு ஊர் எடுத்துக்கலாம். ஒரு ஏரியாவில் ஒருத்தர் 2 பேர் அவங்க நாயை வெளியில் விட மாட்டாங்க. அது நிற்க போகிறதில்ல. அது கட்டாயமாக நிற்க போகிறது கிடையாது. அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நாய்கள் இல்லாட்டாலும் இதில் ஒரு கால்வாசி பாப்புலேஷன் நீங்கள் எட்டிடுவீங்க. அப்புறம் பேக்யார்ட் ப்ரீடிங்.